நம்ம என்ன பார்க்கணும்னா 8ஆம் வகுப்பு காலாண்டு தேர்வு செப்டம்பர் 2024 நடைபெற்ற தேர்வு. ஆன்லைனில் எஸ்சிஆர்டி கொடுத்தாங்களே அந்த கொஷின் பேப்பரோட ஆன்சர் பார்க்க போகிறோம். அந்த கொஷின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பகுதி 1 அப்படின்னு கொடுத்துட்டு தேர்ந்தெடுத்து எழுதுக கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 100 மார்க் கேள்விகள் பகுதி 1 தேர்ந்தெடுத்து எழுதுக கொடுத்துருக்காங்க. தேர்ந்தெடுத்து எழுதுக முடித்த உடனே தேர்ந்தெடுத்து 8 கேள்வின்னு நினைக்கிறேன் நான். 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 கேள்விகள் இருக்குது. சரிங்களா, 14 கேள்விகள் தேர்ந்தெடுத்து எழுதுகிறது. அடுத்து 15 தேர்ந்தெடுத்து எழுதுகவும். அடுத்து பார்த்திங்கன்னா பொறுத்துக 4 கேள்வி, 4 பொறுத்துக கொடுத்துருக்காங்க. அடுத்தாக 6 இருமதிப்பெண் கேள்விகள் எழுதணும். சரிங்களா, 2 மதிப்பெண் கேள்விகள் 6 எழுதணும். 20 முதல் 27 வரை 7 கேள்வியில் 6 கேள்வி எழுதணும். அடுத்த பிரிவு 2ல் பார்த்திங்கன்னா அதே மாதிரி 6 கேள்விகளுக்கான விடை எழுதணும். இது இலக்கணம். சரிங்களா, வியங்கோல் வினைமுற்று, அடுத்து தொடர்களில் உள்ள நிறுத்தற்குறிகள் வைக்கிறது, அடுத்து கலைச்சொல், அடுத்து அமைந்துள்ள அணி எழுதுறது, ஆயுத எழுத்து எவ்வாறு பிறக்கிறது, இந்த மாதிரியான இலக்கண கேள்விகள் 6 கேள்வி 6 12 மார்க். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏவையேனும் 2 வினாக்களுக்கு விடை எழுதுக. அடுத்து 2 × 3 2 கேள்விக்கு எழுதணும். அடுத்து திருக்குறளை சீர்பிரித்து எழுதுக 1, அதில் ஒரு 3 திருக்குறள் கொடுத்துருக்காங்க. சரி, 2 கேள்விக்கு எழுதணும், 3 மதிப்பெண்கள். சரிங்களா, அப்போ இந்த ஆஇ 3க்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மதிப்பெண்கள். அடுத்து உடல்நலத்துடன் வாழ கவிமணி கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுது 2வது கேள்வி. அடுத்து 3வது நீதி நெறி விளக்க பாடல் உள்ள பாடல் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுது. இந்த 3 கேள்வி 2 கேள்வி எழுதணும். இது சீர்பிரித்து எழுதுக மாதிரி கேள்வி எழுதிங்கன்னா மார்க் ஃபுல் மார்க் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ஏவையேனும் 2 வினாக்களுக்கு விடை எழுதுக. மறுபடியும் அதே மாதிரி தமிழ் எழுத்துக்களில் ஏற்பட்ட உருவ மாற்றங்களும் தமிழ்வழி கல்வி பற்றி தெரிவிக்க கூறுவனவற்றும் அடுத்து உரைப்பகுதியை படித்து வினாக்களுக்கு விடை தருக. இந்த உரைப்பகுதியை படித்து வினாக்களுக்கு விடை தருக எளிமையாக தான் இருக்கும். நீங்கள் இது கண்டிப்பாக எழுதிடுங்க. மேலே இருக்கிற 2 கேள்வியில் ஏதாவது ஒரு கேள்விக்கு உண்டான பதிலை எழுதி கொள்ளுங்கள். அடுத்த எவையேனும் 2 வினாக்களுக்கு விடை தருக. மறுபடியும் அதே தான், 3 மதிப்பெண் கேள்விகள் தான். அது இலக்கணம். 2ஆம் வேற்றுமை எத்தனை வகையான பொருள்களில் வரும், அவை யாவை, வணிகச்சத்தின் வகைகளை விளக்குக, ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் இடையே உள்ள வேறுபாடு. அடுத்து அடிபெறலாமல் எழுதுக. தன்குற்றம் அப்படின்னு தொடங்கக்கூடிய திருக்குறள், அதுக்கு 2 மதிப்பெண் கேள்விகள். அடுத்த 3 மதிப்பெண் கேள்வி எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. வாழ்க நிரந்தரம் என தொடங்கி இசை கொண்டு வாழியவே முடியும் தமிழ் மொழி வாழ்த்து பாடலே, இல்லைன்னா நன்சை என தொடங்கி இன்பம் கூட்டி என முடியும் ஓடை பாடலையும் எழுதுகான்னு கொடுத்துருக்காங்க. 2 ஏதோ ஒன்று. அடுத்து 3 கேள்வி எதுக்கு பதில் எழுதணும். 47 கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற நம் நண்பனுக்கு பாராட்டு கடிதம் எழுதுக. அது கண்டிப்பாக எழுதணும். 48 நம் முன்னோர்களின் மரபுகள் பின்பற்றியதன் காரணம் என்னவாக இருக்கும் என நீங்கள் கருதுகிறீர்கள், அல்லது நடுவுநிலைமை அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள கோட்பாக்கள். அது அடுத்தது 49 2 ஏதாவது ஒன்று எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு பாராட்டு கடிதம் கண்டிப்பாக எழுதியாகணும். அடுத்து 2 × 8 16 மதிப்பெண்கள். கீழ்காணும் வினாக்களுடைய தருக வெட்டுக்கிளியும் சருகுமானும் கதை, திருக்குறளின் கருத்தை பின்பற்றி சகாதேவன் அந்த கதையில் இந்த கதை. அடுத்த மறுபடியும் ஒரு கற்றை நான் விரும்பும் கவிஞருங்கிற தலைப்பில் அல்லது கீழே கொடுக்கப்பட்ட குறிப்புகளை கொண்டு ஒரு கட்டுரை எழுதணும். இதுதான் அடுத்த விடை குறிப்பு. 1 முதல் 15 தேர்ந்தெடுத்த கேள்விகளுக்கான விடை குறிப்பு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பொறுத்துகாவுக்கான விடை குறிப்பு. பொறுத்துக நேரடியாகவே விடை கொடுத்துருக்குது. அடுத்து 6 வினாக்களுக்கு விடை எழுதுக. அனைத்து கேள்விக்குமான விடை கொடுத்துருக்கும். நீங்கள் ஏனும் 6 வினாக்களுக்கு விடை எழுதினால் போதுமானது. மிகவும் எளிதான கேள்விகள் தான், ஈஸியான கேள்விகள், எளிதான விடைகள் தான். விடைகள் நீங்கள் இந்த மாதிரி இது நேரடியாக பின் பாயிண்ட்டாக இருக்கிற கேள்விகள் தான் மதிப்பெண்கள் ஃபுல் மார்க் எடுக்கலாம். இந்த கதையாக எழுதுகிற மாதிரி இருக்கிற கேள்விகளுக்கு மதிப்பெண்கள் குறைவாக தான் கிடைக்கும். அதே மாதிரி இலக்கணமெல்லாம் எழுதும்போது பார்த்திங்கன்னா இலக்கணத்துக்கான மதிப்பெண்கள் மிகவும் ஈஸியாகவே வந்துடும். பாடப்பகுதிகளுக்கு கதை மாதிரி எழுதுறதை விட இந்த மாதிரி ஓரிரு வார்த்தைகளில் விடை வர்றது ரொம்ப ஈஸியாக மதிப்பெண்களை பெற்றுக்கலாம். அடுத்த சீர்பிரித்து எழுதுக. அடுத்த கேள்வி பெரிய கேள்வியாக இருக்குது. அதுக்கடுத்து ஒளிரும் மணிகளால் செய்யப்பட்ட அணிகளுக்கு வேறு அழகொட்ட அணிகள் தேவையில்லை, அதுபோல் கல்வி கற்றோருக்கு அவர் கற்ற கல்வியை அழகு தரும்
ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகள் அவருக்கு தேவையில்லை அப்படின்னு திருக்குறளில் ஒரு கேள்வி. அடுத்து வந்து எவையே 2 வினாக்களுக்கு விடையளிக்க இலக்கண கேள்வி 39, 40, 41. 41 3 வந்து அந்த ஒரு பாரா குத்தல் கேள்வி இருந்தீங்களா அந்த கேள்வி. அடுத்தா பார்த்தீங்கன்னா 2 வினாக்களுக்கு விடையளிக்க மறுபடியும் 2ஆம் வேற்றுமை. அடுத்து ஏவலவனைமற்றுக்கும் வியங்கலவனைமற்றுக்கும் உள்ள வேறுபாடுகள் எழுதுனா ஃபுல் மார்க் அப்படியே பெற்றுக்கலாம். சரிங்களா. அடுத்து வந்து அடிபெறலாமல் எழுதுக திருக்குறளும் அடுத்த 2 பாடல்கள். அதுக்கடுத்து மீண்டும் பகுதி 5 3 × 6 = 18. அடுத்தா கட்டுரை. சரிங்களா. கட்டளை வெட்டுக்கிளியும் சருகுமானும் கதை ஒன்று. அடுத்து வந்து சகாதேவனுடைய கதை. அடுத்த முன்னுரை. இந்த விடைக்குறிப்புகளை பயன்படுத்தி